ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக சாதாரண மாதம் கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி இந்த மாதத்தில் மிக எச்சரிக்கையான ஒரு நாளானது வந்திருந்தது. அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய 21 அன்னைக்கு தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசியில் பெரிய அமாவாசையான மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருந்தது. இந்த அமாவாசையுடைய நாளில் சூரிய கிரகணமும் நடைபெற்றது. இதனால் சூத காலமானது ஏற்பட்டிருக்கு. அதனால் இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையினால் இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசையினால் கிரகங்கள் சேர்ந்ததுனால என்ன பலன் கிடைக்குங்கிறது இந்த 10 நாட்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த 10 நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, அமாவாசை பலன்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அமாவாசை பலன்களை உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெரிய அமாவாசையில் ஒரு பரிகாரம் செய்திருக்கணும். அப்படி செய்ய தவறுனவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இன்றிலிருந்து இந்த பரிகாரம் செய்யுங்க. இது ஒரு பச்சரிசி பரிகாரம். இதை நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. சரி, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவு வேண்டுதல்களையும் நிறைவேற்றிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்றிலிருந்து செய்து பாருங்க. ஏன்னா இது அமாவாசையுடைய சூதகால நாட்கள். இந்த பரிகாரத்தை இன்றே துவங்குங்க. அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டி என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுங்கிறது இருக்குல்ல, அது தீர நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். உதாரணத்திற்கு திருமணம் வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, இல்லை மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, இந்த மாதிரி எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. ஈஸியாக செய்திடலாம். சரி, அமாவாசை பரிகாரம் இப்போ பார்க்கலாமா? தினமுமே காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு கேரி பேக்லையோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ அமாவாசையில் நீங்கள் தொடங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்த்து இருக்கும் அல்லவா, அந்த அரிசியோட 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு இது அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யையும் தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு முகம் காய்கால்களை அலும்பிக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும்
உங்கள் ராசிக்காரங்க ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையே குலதெய்வத்தை நினைத்து இது தினமும் கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்தும் உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரம் இன்றே செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ இதுதாங்க பரிகாரம். ஸோ இப்போ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி மூலம் பூரோடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகணியில் உங்களுக்கு இந்த அமாவாசையினால் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் கேது, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் உங்களுக்கு வள வருது. இந்த அமாவாசையில் ஒரே ஒரு கிரக மாற்றம் மட்டும் இருக்குது. அது தொழில் ஸ்தானத்திலேருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வைத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எந்த நேரத்திலையும் தகுதி குறையாமல் செயல்படக்கூடிய தனுசு ராசினருக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும், சுப பலன்கள் ஏற்படும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும், எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப 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 இனி வரக்கூடிய நாட்கள் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தோள்கள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் முற்றிலும் குறையும். குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராது உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும். மாணவர்களுக்கு கூட மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இனி கிடைக்கும். இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க. இதில் மூலமில் பிறந்தவங்களுக்கு இனி நாட்கள் மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதில் ஈடுபடணும். சந்திரன் சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவ அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். இதே பூரபடமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நாட்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். அதற்கு தேவையான பண உதவி கிடைக்கப்பெறும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலை தோன்றும். சமாளிக்க முயற்சி பண்ணும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இனி நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிக்கணும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஸோ அந்த சேர்க்கையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.